செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுத்தது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். இப்ப பொதுவா சார் சொன்ன மாதிரி அது காங்கிரஸோட உடன்பாடு ஏற்பட போதுங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு சின்ன இது கூட இல்லை. 2 நாள் முன்னாடி மாநாட்டுக்கு போகும்போது கூட அவரிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாகவே பதில் சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸோ பாரதிய ஜனதா அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. இதுல இப்போ நேற்றுக்கு மத்திய அரசை எதிர்த்து தீர்மானம் இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்க முடியாத விஷயம். 15 தீர்மானங்களில் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்துகிற கண்டிக்கிற தீர்மானங்கள்ங்கிறத மறந்துட முடியாது. உதாரணத்துக்கு கச்சத்தீவில் இன்றைக்கு தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான அந்த மரபுரிமையை மத்திய அரசு கூடாது என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மத்திய அரசை கண்டிக்கிற விஷயம் இல்லையா? இன்னொன்னு, மத்திய அரசு அமெரிக்காவை போலவே ஐநா மனித உரிமையில் இலங்கை தமிழர்கள் தன்னாட்சியாக அவர்களுடைய உரிமைகளுக்கு முடிவெடுப்பதற்கு அமெரிக்கா எப்படி ஒரு தீர்மானத்தை தானாக முன்மொழிந்திருக்கிறதோ அதே போல் இந்தியாவும் ஒரு தீர்மானத்தை அங்கே முன்மொழிய வேண்டும். இந்தியா அமெரிக்கா கொண்டு வருகிற தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும். இது போன்றெல்லாம் இன்றைக்கு வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சேது சமுத்திர திட்டத்திலேயும் மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறது. இப்படி ஏராளமான நீங்க தீர்மானங்களை போட்டிருக்கிறீர்கள். தீர்மானம் இருக்கிறது, அதை சொல்லுகிறேன். மத்திய அரசாங்கத்தை விமர்சித்து கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் யாரும் மாற்று கருத்தை சொல்லவில்லை. ஆனால் அந்த தொனி திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் பேசும்போது அந்த தொனி எதிரொலிக்கவில்லை. இப்ப நீங்க அவருடைய பேச்சையே படிக்கிறேன். அந்த அணியில இருக்க வேண்டும் என்பது சேது சமுத்திர திட்டத்தை ஆதரிப்பதாக இருக்க வேண்டும், மதவாதிகளை ஆதரிக்க மாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். ஒரு இரண்டு நிபந்தனை. கேள்வியை முடிச்சிடுறேன். உங்க கூட்டணியில சேர்றதுக்கு 2 நிபந்தனை தான். மதவாதிகளை ஆதரிக்க கூடாது, சேது சமுத்திர திட்டத்தை ஆதரிக்க வேண்டும். இதுக்கு காங்கிரஸ் இதே கருத்தை கொண்ட ஒரு கட்சி தான். அதை நினைப்பில் வைத்துக் கொண்டு காங்கிரஸை காங்கிரஸை ஏற்கனவே வேறு காரணங்களுக்காக அதனுடன் உடன்பாடு இல்லை என்று ஏற்கனவே தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியான முடிவு, அதுல மாற்றமே வராது நீங்க உறுதியா சொல்றீங்க. இல்ல, மாற்றம் வந்திருந்தா இப்ப நேற்றைக்கு அவங்க தோழமை கட்சியில 16 தலைவர்கள் நேற்றைக்கு அந்த 10 லட்சம் பேர் திரண்ட மாநாட்டில் பங்கேற்றார்கள். ஆசிரியர் கி வீரமணி தொடங்கி திருமாவளவன், அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி, ஏராளமான கட்சிகள், 16 அமைப்புகள், கட்சிகள், சமுதாய அமைப்புகள் 16 பேர் பங்கேற்று அவருடைய உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். காங்கிரஸோட கூட்டணின்னு சொன்னா காங்கிரஸ் தலைவர் யாராவது மேடையில் பேசியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் மணி, இந்த தேதியில் காங்கிரஸோடு கூட்டணி இல்லை. ஆனால் அந்த பேச்சில் காங்கிரசுக்கு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகளை திறந்து வைத்து அந்த சமிக்ஞைகள் அதில் இருக்கிறதா இல்லையா? இல்ல, அதுல எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்களேன் நீங்க. அந்த இப்போ காங்கிரஸோடு நாங்கள் உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ள போகிறோம், காங்கிரஸ் எங்களுடன் கூட்டணி வந்தால் நாங்கள் சேர்த்துக் கொள்ள வாதத்துக்காக கேட்கிறேன். நாங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையிலே காங்கிரஸ் நிலையும் எங்களுக்கும் மாறுபாடு இருக்கிறது, விவகாரத்தில் மாறுபாடு இருக்கிறது, தீர்மானமா வந்திருக்குல்ல. இப்படி பல பிரச்சனைகளிலே மாறுபட்ட கருத்து இருக்கக்கூடிய நாங்கள் காங்கிரஸோடு கூட்டு சேர மாட்டோம் அப்படின்ற வரிகள் எங்கும் இல்லை. மதவாதிகளோடு சேர மாட்டோம். திமுகவை பொறுத்தவரை கொள்கை முடிவெடுக்கிற ஒரு தளம் தான் பொதுக்குழு. அந்த பொதுக்குழு டிசம்பர் 15 உறுதியா தெளிவாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு வெளிப்படையா அந்த பொதுக்குழு விளக்க தீர்மான கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. அந்த பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் 26 தீர்மானங்கள், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று தமிழகம் முழுவதிலும் திமுக கழகத்தை சேர்ந்த 550 பேச்சாளர்கள் பல்வேறு இடங்களில் பேசி அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை விட வேற என்ன வேணும்? அது காங்கிரஸோட கூட்டணியில் என்பது இறுதியான சொல்ல வரீங்க. நான் ஒரு கருத்தை சொல்ல வரேன். அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனை, ஈழத்தமிழர்களுடைய பாதிப்புகளை பற்றி தீர்மானம் நிறைவேற்றினார் சொன்னார். அந்த தீர்மானமே ஒரு கண் துடைப்பு தீர்மானம். என்னன்னா அவங்க முதல்ல என்ன சொல்றாங்க, அமெரிக்கா கொண்டு வர தீர்மானத்தை கைது செய்து இது ஒண்ணு காங்கிரஸ் கிட்ட வந்து கனிமணி விட்டு பேசுவீங்க. பேசுறது அவருடைய இயக்கத்தினர் பேசுவது என்பது ஏற்புடைய விஷயமே. உள்ளிவாய்க்கால் படுகொலையில வேடிக்கை பார்த்து மத்தியில மாநிலத்தை ஆட்சியில் 1.5 மணி நேரம்
நாடகம் நடத்துறது யாரு? மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னுடைய நிலைப்பாடுன்னு சொன்ன ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் யாரு இன்னைக்கு? அதாவது உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தது, அந்த வாய்ப்பு எனக்கு இருக்கு, நான் பேசுவேன். அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, அமெரிக்கா கொண்டு வர தீர்மானத்தை மத்திய அரசாங்கம் ஆதரிக்கணும்னு சொல்றாங்க. அதோட நிறுத்தி இருந்தாங்கன்னா அந்த நிலைப்பாடு சரின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சொல்றாங்க இந்தியா ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். இவங்களுடைய நிலைப்பாடு இந்தியா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பதா அல்லது அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும்? ஏற்கனவே அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் அதை நீர்த்து போக வைத்து தீர்மானத்தை திருக்குமார் அமெரிக்க தீர்மான பிரச்சனையில ஆர்வம் கொண்ட பல முக்கியமான தலைவர்கள் கூட அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய தீர்மானத்திற்கு 1000 நோக்கம் இருக்கும். அதை இந்தியா முன்னின்று தானே ஒரு வலிமையான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். திமுக சொல்றதுனால தவறாயிடும். மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டியது இந்தியா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று ஏன் சொல்லல? அதே ஒரே நிலைதான், ஒரு நிலைதான் எடுக்கணும். இந்தியா தீர்மானம் கொண்டு வரணும் சொல்றதோட நிறுத்தணும் ஒழிய அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்கணும்னு சொன்ன பிறகு இந்தியா தீர்மானம் எங்க தேவை, எங்க வருது? ஏதாவது ஒரு தீர்மானம் தானே வரணும். அமெரிக்கா அந்த தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வரணும், நம்ம கொண்டு வர முடியாதா? இந்திய அரசாங்கம் கொண்டு வரணும்னு சொல்றதுக்கு ஏற்கனவே டெஸ்டோல எடுத்த முடிவு அமெரிக்காவும் கொண்டு வருவானா, இன்னும் அது அழிஞ்சு போட்டோம் அப்படின்றார். அவர் அதிமுக உலக நாடுகள் மேற்பார்வையில் நடக்க வேண்டிய விசாரணையை இலங்கை அரசாங்கமே விசாரிக்கலாம் சொல்லி திருத்தம் கொடுத்தது இந்தியா. அந்த தீர்மானத்தை ஆதரிக்கின்ற பேருல அந்த தீர்மானத்தையே கெடுத்தது இந்தியா. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், கனிமொழி கடந்த வாரம் நாடாளுமன்ற ஃப்ளோர்ல இவங்க சோனியா காந்தியை பார்த்து பேசியிருக்காங்க. திருமா ராகுல் காந்தியை பார்த்திருக்காரு. நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன்னா மாசு எந்த அளவுக்கு ஒத்துப்பாருன்னு தெரியல, ஒத்துக்க மாட்டாரு நிச்சயமா எனக்கு தெரியும். அதாவது நான் இன்னமும் இது காங்கிரஸோட இவர்களுடைய உறவு முழுவதுமா அடைக்கப்பட்டதுன்னு நான் நம்ப தயாரா இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுகக்குள்ள இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா உள்ளுக்குற இருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு அதிகார மையம் காங்கிரஸோட உறவு வேணான்னு சொல்லுது. அதுதான் 90-95% மேல கட்சி அவரிடம் தான் இருக்கிறது. வேறு சில அதிகார மையங்கள் காங்கிரஸோட உறவு வேணும்னு சொல்றாங்க. இதுல எது ஜெயிக்க போது நமக்கு தெரியாது. நேற்றைய அதிகார மையங்கள் இருந்தால் கூட திமுக தலைவர் கருணாநிதி அவர்களே பொதுக்குழு கூட்டத்திற்கு அவரே சொல்லியிருக்கிறார், காங்கிரஸோடு கூட்டணி இல்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு அது கட்சியுடைய முடிவாக மாறுபட்ட கருத்தை இல்லை. நேற்றைய ஸ்பீச்ல கலைஞர் பாத்தீங்கன்னா அவரு மாநில அரசாங்கத்தை பத்தி, ஜெயலலிதாவை பத்தி, எம்ஜிஆர் பத்தி, அதிமுக எப்படி வந்தது இதெல்லாம் தான் பேசுறாரே ஒழிய நடக்க இருப்பது தேசிய தேர்தல், நேஷனல் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன்ல நேஷனல் இஷ்யூஸை பேசணும். இவர்களே எந்த காரணத்தை சொல்லி வெளியே வந்தார்களோ அந்த இலங்கை பிரச்சனை பத்தியோ மீனவர்கள் பிரச்சனை பத்தியோ தன்னுடைய ஸ்பீச்ல கலைஞர் ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. அதை அவ்வளவு சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. அவர் ஒரு வார்த்தை பேசினாலும் பேசாட்டியும் அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன். நானு இது இறுதியான முடிவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு தான் நான் நினைக்கிறேன். சார் சொல்ற மாதிரி ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லது வேற வேற கட்சிகள் தான் ஒருத்தர் பார்த்து பேசிக்கவே கூடாதுங்கிறது தமிழ்நாட்டில் சமீப காலமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு மோசமான முன்னுதாரணம். இப்ப ஒரு குமார் இருக்காருன்னா நான் வந்தோடனே குமார ஹலோ சொல்றது, அவர் எனக்கு ஹலோ சொல்றது, இது மனிதாபிமான ஒரு நடைமுறை. இப்போ இது தமிழ்நாட்டில் முழுமையா குறைஞ்சு போச்சு. அதிமுகவினர் இல்லத்தில் நடைபெறுகிற திருமணத்திற்கு திமுகவினர் சென்றாலோ அல்லது திமுகவினர் இல்லங்களில் அதிமுகவினர் ஏதாவது ஒரு உறவு முறை வைத்துக் கொண்டாலோ அது புகைப்படமாக போனால் அடுத்த நாளே அவர்கள் பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவது என்பது இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிற கலாச்சாரம். ஆனால் வடநாட்டில் அது மாதிரி இல்ல. சோனியா அத்வானி வீட்டுக்கு போறாங்க, அத்வானி சோனியா வீட்டுக்கு போறாரு, மன்மோகன் எல்லா கட்சி தலைவர்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கூப்பிட்டு இதை இவங்க கனிமொழி போய் இவங்களை சோனியாவை பார்த்தாங்க, இன்னொருத்தர் போய் ராகுல பார்த்தாங்க. அதனால இது எனக்கு சந்தேகம் வருதுன்னு சொல்றது சார் மாதிரி ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு, ஒரு நடுநிலையாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம், இது ஒரு பரஸ்பர ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னு தெரியல. இல்ல நான் சொன்ன அர்த்தம் வேற. நீங்க சொல்றதுல நான் 100% அதாவது எதிர்க்கட்சி தலைவர்களும் கை குலுக்கணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லைன்றது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால்
கனிமொழி அவர்கள் சோனியா காந்தியை பார்த்ததையும் திருமா போய் ராகுல பார்த்ததையும் இன்றைய அரசியல் சூழலில் வெறும் சம்பிரதாயமான சந்திப்பு, நாகரிகம் கருதிய சந்திப்பு என்று மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. இவர் பிரதமர் எதிர்கட்சி தலைவர், பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்கட்சி தலைவர் அந்த அம்மா விருந்துக்கு கூப்பிடுறாருன்னு சொன்னா காங்கிரஸ் பாஜகவோட உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்வதற்காக பாராளுமன்ற மைய மண்டபத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிறப்ப பேசுறதுல என்ன தப்பு? இல்ல, அப்படி எதேச்சையாக நடந்த சந்திப்பாக மட்டும் இது இருக்க முடியாதுன்றதுதான் மணியோட வாதம். திரு குமார், நாடு முழுக்க இந்த தேர்தலுக்கான களங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதிமுகவும் 3வது அணியில் இடம்பெற்றிருக்கிறது. காங்கிரசினுடைய பொருளாதார கொள்கைகளுக்கு மாற்றான ஒரு அணி, மதவாத எதிர்ப்பு அணி அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் அதை வர்ணிக்கிறார்கள். இப்ப நீங்க இந்த தேர்தல் என்பது திமுகவை நீங்கள் விமர்சிக்கிற போது இலங்கை பிரச்சனையை முன்வைத்து இவர்கள் தேர்தலை சந்திக்க போவதில்லை, அந்த பிரச்சனையை பேச மறுக்கிறார்கள், மாறாக சேது சமுத்திரம் மதவாதம் என்று பேசுகிறார்கள் சொல்றீங்க. அப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலுடைய மைய பிரச்சனையாக மக்கள் மத்தியிலே பேசப்படக்கூடிய விஷயமாக மதவாதம் என்பது இருக்குமா, இலங்கை பிரச்சனை என்பது இருக்குமா? இல்ல, நான் சொன்னது நேற்றைய தினம் அந்த மாநாட்டில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை ஒட்டி சொல்லப்பட்ட கருத்தை ஒழிய அவங்களுடைய மாநாட்டு முடிவுகளை பற்றியோ அல்ல அந்த மாநாட்டு முடிவுகளால் ஏற்படுகின்ற சூழ்நிலை மாற்றங்கள் எதுவும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துவிடும் என்பதோ எனக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி அப்படி ஒரு நிகழ்வு நடக்காது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அது எங்களுக்கு அது பொருட்படுத்த வேண்டிய ஒரு பிரச்சனையாக நாங்கள் கருதலை. அதே நேரம் தமிழ்நாட்டினுடைய ஏற்கனவே மத்திய அமைச்சர் வெளிவருகின்ற பொழுது, அடுத்து பொதுக்குழுவில் அவர்கள் கூடுகின்ற பொழுது போட்ட தீர்மானங்களுக்கு அந்த பொதுக்குழுவுக்கு அடுத்து மாநாடு கூட சொல்ல, தொண்டர்கள் கிட்ட பேச சொல்ல, அந்த பொதுக்குழு தீர்மானங்களை ஒட்டி கருத்துக்களை தெரிவிப்பதான் எல்லா கட்சிகளும் கடைபிடிக்கின்ற மரபு. அதை அவங்க பின்பற்றலன்றதான் நான் சுட்டிக்காட்டின ஒழிய இதுதான் விவாதம் சொல்ல. நான் கேட்க வர்றது, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தேவைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி பிரச்சனையிலிருந்து, முல்லை பெரியார் பிரச்சனையிலிருந்து, மின்சார பிரச்சனையிலிருந்து, நிலக்கரி பிரச்சனை வரைக்கும், மண்ணெண்ணெய் வரைக்கும் இன்னைக்கு பாதிப்புகள் இருக்கு. இந்த பாதிப்புகளை ஒட்டி தமிழ்நாட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போராட வேண்டிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்து அதுக்கான முயற்சியில் ஈடுபடாமல் இன்னும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலக அளவில் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய ஒரு நான் முடிச்சிடுறேன். உலக அளவில் ஈழத்தமிழர்கள் இன்னல்பட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் அனாதைகளா, அகதிகளா, எந்த நாட்டின் குடிமக்கள் என்று தெரியாத நிலையில் இடம்பெயர்ந்து, புலம்பெயர்ந்து, வாழ்க்கை இழந்து, வாழ்வாதாரம் இழந்து அனாதைகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாதையை உருவாக்க வேண்டிய, அவர்களுக்கு ஒரு வாழ்வை உருவாக்க வேண்டிய கடமைப்பட்ட தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த கட்சிகள் மக்கள் பாதிக்கத்தானே செய்வாங்க. அதை பற்றி எந்த கருத்தையும் சொல்லாமல், ஆக தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றியே கவலைப்படாமல் இன்றைக்கு தீர்மானம் போட்டிருப்பது என்பது அந்த கட்சியினுடைய பலகீனத்தை காட்டுகிறதே தவிர இது தமிழ்நாட்டுக்கு எந்த விதமும் பாதிப்பு இல்லை. நீங்க சொன்ன சேது சமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சேது சமுத்திரம் என்பது தமிழ்நாட்டுக்குரிய திட்டம் இல்லை, இது இந்தியாவினுடைய திட்டம். அதனால அந்த அதுக்கு செலவழிச்சாலும் அதுக்கு லாபம் வந்தாலும் அதுல தமிழ்நாட்டுக்கு எந்த பைசாவும் வரப்போறதில்லை. அதுல பாதிப்புகள் மட்டும்தான், அந்த கடலோர பகுதிகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு அரசாங்கமும் தாங்க போகுது. அதனால இது ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். அந்த செலவு இந்திய அரசாங்கத்தினுடைய செலவு, இதை செயல்படுத்த வேண்டியது இந்திய அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா அந்த திட்டத்தை 2447 கோடி என்னவோ இந்திய அரசின் திட்டம் என்றாலும் கடந்த காலத்தில் கூட இதை வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. நான் ஒரு சிறிய இடைவேளை பேச விரும்புறீங்க, உங்களுடைய பதிலை ஒரு சிறிய நிதி ஒதுக்குனாங்க. அதே 2009 பேசலாம். அதுக்கு செலவு 4000 கோடி ஆகும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. அவர்களுடைய கருத்தையும் அறியலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுத்தது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.